இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நெறைய பேருக்கு புடிச்ச ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இவர் பேர் தான் சொல்லுவாங்க. இவர் தான் பேசில் ஜோசப். இவர் வந்து ஒரு டைரக்டர், ரைட்டர் அண்ட் ஆக்டர். இவரு 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும். இவர் தான் மின்னல் முரளி படத்தோட டைரக்டர்னு. இது இல்லாம நெறைய படங்கள் நடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோல ஒரு 7 படம் சொல்றேன். 7 படமே தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்க படங்கள் தான். அண்ட் லாஸ்டா எக்ஸ்ட்ராவா ஒரு படம் சொல்றேன். அது இன்னும் ஓடிடில வரல. அண்ட் எந்த ஓடிடில வரப்போகுதுன்னு சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ஒரு வீடியோக்கு நீங்க கிட்டத்தட்ட ஒரு 33,000 வியூஸ் கொடுத்து அந்த வீடியோவை செம்மையா பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கீங்க. அது கிட்டத்தட்ட எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் இனிமேல் வரப்போற வீடியோக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் படம் குருவாயூர் அம்பல நடையில் 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. இது காமெடி ஜானர்ல வந்த படம். ஹீரோ துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அவர் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன பொண்ணோட அண்ணன் பிருத்விராஜ், அவரு கூட இவருக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அவருக்காகவே இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து கிளம்பி வராரு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவரோட எக்ஸ் லவர் தான் அவர் கட்டிக்க போற பொண்ணோட அண்ணின்னு, அதாவது பிருத்விராஜோட ஒய்ஃப்னு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப ஃபன் ஃபீல்டாகவும் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு லாஜிக்கலாக வேணாம், எனக்கு காமெடி படம் தான் வேணும், ஒரு ஃபீல் குட் மூவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம். காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கு IMDb கொடுத்துருக்க ரேட்டிங் 6.6. செகண்ட் படம் பல்து ஜான்வர் 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஹாட் ஸ்டார்ல இது அவைலபிளா இருக்கு. காமெடி டிராமா ஜானர்ல வந்திருக்கு. ஒரு அனிமேட்டர் வேற வழி இல்லாம ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒத்துக்கிறான். அது என்ன ஜாப்னு பாத்தீங்கன்னா வெட்னரி லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர், அதாவது கால்நடை ஆய்வாளர்னு சொல்லுவாங்க. இவன் ஒரு கிராமத்துல போயிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் இவனுக்கு பிடிக்கல, ஆனா போக போக இந்த வேலை பிடிச்சிருது. கிளைமேக்ஸ்ல வர சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு பயங்கரமா எமோஷனலா கனெக்ட் ஆகும். அந்த அளவு சூப்பரா எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சட்டிலான காமெடியான ஃபீல் குட் மூவி பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த விதத்திலும் இந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணாது. IMDb 6.8 கொடுத்துருக்காங்க. தேர்டு ஃபேலிமி 2023ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. காமெடி டிராமா ஜானர்ல வந்த படம். ஒரு ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே பிரச்சனையா இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த படம். அம்மா, அப்பா, 2 பசங்க அண்ட் ஒரு தாத்தா ஒருத்தர் இருக்காரு. அந்த தாத்தாக்கு காசிக்கு போகணும்னு ரொம்ப வருஷமா கனவு. அவர் கூட்டிட்டு போறதுக்காக இவங்க கிளம்புறாங்க. போற வழியில என்னெல்லாம் நடக்குது, காசியில போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத ரொம்ப காமெடியாவும் அதே சமயம் எமோஷனலா கனெக்ட் ஆகிற அளவுக்கு சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. இல்ல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. மெயினா சொல்லணும்னா ஜெகதீஷ், பேசில் ஜோசப் அண்ட் அந்த தாத்தா 3 பேருமே சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபன்னியான ட்விஸ்ட் ஒன்று வரும். அது வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த படத்துக்கு IMDb கொடுத்திருக்க ரேட்டிங் 7.3. ஃபோர்த்து பூக்காலம் 2023ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. காமெடி டிராமா ஜானர்ல வந்திருக்கு. இதோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க. அவங்களோட பேத்திக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுது. அந்த தாத்தா கையில ஒரு லவ் லெட்டர் கிடைக்குது. அது லவ் லெட்டர் யாரோடது பாத்தீங்கன்னா, அந்த பாட்டிக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு லவ் லெட்டர். அதை பார்த்தோன்ன கடுப்பான தாத்தா என்ன பண்றாருன்னா, டைவர்ஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல போய் பாக்குறாரு. அந்த வக்கீல் தான் நம்ம பேசில் ஜோசப். அதுக்கப்புறம் கதை என்னெல்லாம் ஆச்சு, விவாகரத்து கிடைச்சதா, அந்த பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஸ்லோவா போனாலும் எனக்கு ஒரு ஃபீல் குட் மூவி பிடிக்கும், நல்லா காமெடியா அதே சமயம் எமோஷனலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். IMDb 7.3 கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த்து பொன்மான் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. டார்க் காமெடி த்ரில்லர் சேனல்ல வந்திருக்கு. இதுல ஒரு ஃபேமிலியில ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வரதட்சணையா கொடுக்கறதுக்கு கையில காசு இல்ல. சோ ஒருத்தர் ஐடியா தராரு, இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு, அங்க வந்து ஒருத்தர் வருவான், உங்களுக்கு தேவையான நகைகளை கொடுத்துருவான். கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் அந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் உங்க கூடயே இருப்பான். உங்ககிட்ட வர மொய் பணத்தை வச்சு அந்த நகையை நீங்க திருப்பிக்கலாம். ஒருவேளை மொய் பணம் கம்மியா வந்துச்சுன்னா அந்த காசுக்கு மட்டும் நகையை கொடுத்துட்டு மீதி நகையை அவன் எடுத்துட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த ஃபேமிலி ஒத்துக்கிட்டு அவனை வர வைக்கிறாங்க. அவர் தான் பேசில் ஜோசப். அவர் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு நகையை கொடுக்காம இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போனார் அந்த நகையை மீட்டுறதுக்கு அப்படின்றதா இந்த படத்தோட கதை. இதுல வரதட்சணை எவ்வளவு தப்பானது, அது எப்படிலாம் இந்த சமூகம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோவா போனாலுமே கிளைமேக்ஸ் வரைக்குமே கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். IMDb 7.4 கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த் மூவி ஜெய 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 ஹே 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. காமெடி டிராமா ஜானர்ல வந்திருக்கு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்ப டார்ச்சர் பண்றான், அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதுல கடுப்பான ஹீரோயின் வந்து கராத்தே கத்துக்கிட்டு ஒரு நாள் திருப்பி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத ரொம்ப ஃபன்னாவும் அதே சமயம் நிறைய சோஷியல் மெசேஜோடையும் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. பட் அது ரொம்ப லைட் ஹார்ட்டடா தான் சொல்லியிருப்பாங்க. இதுல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொன்னா பேசில் ஜோசப்பும் தர்ஷனாவும் சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு IMDb 7.7 கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் மூவி சூக்ஷ்ம தர்ஷினி 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. த்ரில்லர் மிஸ்ட்ரி ஜானர்ல இந்த படம் வந்திருக்கு. நஸ்ரியா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, வேலையும் தேடிக்கிட்டே இருக்காங்க. நான் உங்களுக்கு வேலை இன்னும் கிடைக்கல. அப்ப என்ன பண்றாங்கன்னா,
பக்கத்து வீட்ல ஒருத்தர் வந்து குடியேற வராரு. அவர் தான் பெசில் ஜோசப். அவரை பத்தி எல்லாருமே நல்ல விதமா பேசுறாங்க. ஆனா நஸ்ரியாக்கு மட்டும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இவன் ஏதோ தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவனை வந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. உங்களுக்கு ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டைல்ல ஒரு படம் வேணும்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். அதே சமயம் காமெடியும் சில இடத்துல நல்லாவே ஒர்க் ஆயிருக்கும். கொஞ்சம் ஃபன் ஃபில்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி வேணும்னா இந்த படத்தை பாருங்க. நீங்க வழக்கமா பாக்குற பேசில் ஜோசப் படத்தை விட இந்த படத்துல பேசில் ஜோசப்பை வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு வில்லனேக்கா இருப்பாரு. இந்த படத்துக்கு IMDb கொடுத்திருக்க ரேட்டிங் 7.8. இப்ப நான் சொன்ன 7 படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்டா எக்ஸ்ட்ராவா ஒரு படம் சொல்றேன்னு சொன்னல, அந்த படத்தோட பேரு பிரவீன் குடு ஷாப். 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது கிரைம் த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. சோனி லீவ்ல ஏப்ரல் 11th இருந்து இது ஸ்ட்ரீம் ஆகும். IMDb 7. அண்ட் ஆல்சோ வேற எந்த கேட்டகரி அண்ட் எந்த டைப் ஆஃப் மூவிஸ்லாம் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணலாம் அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்றத நீங்க எனக்கு சஜஷன் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.